கான்செப்ட் தான். சரிங்களா? சரி சார். சார். இப்ப இந்த ப்ராப்ளம் ஹோம்வொர்க் நோட் பண்ணிங்க. ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தோட ஐடியா தான் இது ஹோம்வொர்க் நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? சார். இப்போ அடுத்த கொஸ்டின் குடுக்குற ஒண்ணு. அடுத்த கொஸ்டின் நம்ம என்ட்ரி பண்றோம். வேல்யூஸ் பாத்துங்க. The following source lives hours brand of the electric lamps. அப்ப எலக்ட்ரிக்கல் லேம்போட ஒரு டேட்டா குடுக்குறாங்க. எலக்ட்ரிக் லேம்ப்ஸோட ஒரு டேட்டா குடுக்குறாங்க. சார் இப்ப முன்னாடி குடுத்தீங்கல்ல சார். என்னப்பா? இந்த மெஷின் 1, மெஷின் 2 இருந்ததுல்ல சார். அது எப்படி எடுத்து எழுதுறது சார்? அப்படியே வச்சுக்கப்பா. இப்ப போட்டீங்கல்ல, இது வந்து X1, இது வந்து X2, இது வந்து X3. அவ்வளவுதான். ஓகே. ஓகே அப்படியே சார். வச்சு நீங்க கம்ப்ளீட் பண்ணிருங்க. அவனே எல்லாமே ஓகே. குடுத்துறான் பாருங்க. இந்த மாரி டேபிள் வேல்யூ மாரிலாம் முடிச்சுட்டு நீங்க டேபிள் பக்கமே போ தேவையில்ல. சரி சார். அதான் 5% சொன்னீங்க. சரி அந்த சார். 5% எங்க கொஸ்டின் குடுத்துட்டான். ஒரு இது குடுத்துட்டான். மத்த கொஸ்டின் குடுக்கலனா நம்ம சொல்ல முடியாது. இல்லைனாலும் நம்ம எடுத்துக்குவோம். சரிங்களா? ஓகே. டிகிரி செப்பரேட் பாருங்க. அவனே குடுத்துட்டான். 2 9ல வரப்போகுதுன்னு அடிச்சு சொல்லிட்டான். ஓகே சார். புரியுதுங்களா? சரி சார். போட்டலாம்ல. எப்படி போடுவீங்க? X1, X2, X3. புரியுது சார். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு சார். அது மட்டும் கன்ஃப்யூஸ் ஆயிருச்சு. சார். சார் கிளியர் சார். ஓகே சார். ஓகே. அதுல போடுறேன் சார். போட்டுருவீங்களா? சூப்பர். வெரி குட். ஓகே. இப்ப என்னது எலக்ட்ரிக்கல் லேம்ப்ஸோட ஒரு டேட்டா குடுத்துக்கிறான். எவ்வளவு ஹவர்ஸ் வந்து அந்த லைட் வந்து எரியுது அந்த மாதிரி குடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஒரு 5, 6 பிராண்ட் குடுத்துக்கிறாங்க. நான் சொன்னேன்ல எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல அப்ளிகேஷனோட கான்செப்ட் வந்து அனோவான்னு. இப்போ 5, 6 பிராண்ட் குடுக்குறான். மேபி நிறைய பிராண்ட் இருக்கு நம்மளுக்கே தெரியும். என்னென்ன பிராண்ட் லைட்ல இருக்குதோ அந்த பிராண்ட்ல வந்து நமக்கு ரியல் லைஃப்ல என்ன இருக்குது நமக்கு கிராம்ப்டன் இருக்கும் லைட்ல, அப்புறம் இது இருக்கும்ல பிலிப்ஸ் இருக்கும், சூர்யா கிராம்ப்டன், இருக்கும். பிலிப்ஸ், அந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்கு. தெர்மோ. கரெக்ட்டுங்களா? அப்ப மாரி அதே மாரி இவன் என்ன சொல்லிக்கிறான், அவன் வந்து கம்பெனி பேரு சொல்லாம இப்ப நார்மலா சொல்லிட்டான். ஒரு 4 பிராண்ட் சொல்லிட்டான். ஏ, பி, சி, டின்னு குடுத்துட்டான். அந்த 4 பேரும் அவன் சொல்லல, மென்ஷன் பண்ணல. சரியாப்பா? இப்ப சார். வேல்யூஸ் மட்டும் குடுத்துக்கிறான் பாரு. அந்த லைட்டோட ஹவர்ஸ் எவ்வளவு பவர் கொடுத்து எத்தனை ஹவர்ஸ் லைவ் இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்ல குடுத்துக்கிறான் பாருங்க. இதுதான் நம்ம கிரிட்டிக்கலா இருக்கு. பாத்துங்க. 1610, 1610, 1650, 1680, 1700, 1720, 1800. ஓகேங்களா? பியோட பிராண்ட் கொடுத்துக்கிறோம் 1580, 1640, 1640, 1700, 1750. அடுத்து சி பிராண்ட் கொடுத்துக்கிறோம் 1460, 1550, 1600, 1620, 1640, 1740, 166. இன்னொன்று விட்டுட்டேன். ஓகே 40க்கு அப்புறம் 1660, 1660, 1740, 1820. ஸோ அடுத்து டியோட கொடுக்குறான் 1510, 1520, 1570 அண்டு 1600, லாஸ்ட் வெளி 180. ஸோ இங்கே கேட்குற எலக்ட்ரிக் பம்ப் வந்து எது வந்து நம்ம இதாக இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்ல போகிறோம்? ஸோ பர்ஃபார்ம் அனலைஸ். ஓகே. So performs and analyze of variance test. அவனு சொல்லிட்டான் அனலைஸ் ஆஃப் வேரியன்ஸ் டெஸ்ட்னு சொல்லிட்டான். இது மீன் லைஃப். ஓகே. லேம்போட மீன் லைஃப் எவ்வளோ இருக்குங்கிறோம். லேம்போட மீன் லைஃப்ஸ் ஆஃப் 4 பிராண்ட் லேம்ப்ஸ். ஓகே. 4 பிராண்ட் ஆஃப் lamps. Mean lives of 4 brand lamps. ஸோ கேட்டாங்கண்ணே சார். அவன் ஒரே ஒரு ஐடியா கொடுத்துக்கிறான். அந்த லைவ் எவ்வளோ நேரம் இருக்க போகுது லைவ்ஸ் ஆஃப் த லேப்ஸ். ஓகே சார். சரி எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? இதில் X4 வரைக்கும் வருது அவ்வளோதான் சார். X4 வரைக்கும் வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதிங்க. அதான் இதை வந்து X1, X2 எழுதிங்க. இப்போ சொல்யூஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாட் எடுக்க போறீங்க. கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் நாட் என்ன எடுக்க போறீங்க? 4 பிராண்ட் இருக்குது. அப்போ தேர் இஸ் கச் நாட் டிபெண்ட் பண்ணிக்கிறேன். எடுத்த முடி நீ கண்ணபடி கச் நாட் மறந்துடுவீங்க. கச் நாட் இல்லைன்னா இவ்வளோ பெரிய கால்குலேஷன் தப்பு, ப்ராப்ளமே தப்புன்னு போட்டுருவாங்க. சரிங்களா? ஓகே ஓகே. அப்போ என்ன பண்ணுவீங்க? தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் பிட்வீன். தேட்ஸ் அதை எப்பவுமே எழுதணும். தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் பிட்வீன் டிஃபரன்ஸ். தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன். கரெக்டுங்களா? டிஃபரன்ஸ் பிட்வீன் என்னது 4 பிராண்ட்ஸ் ஆஃப். தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் பிட்வீன் the 4 brands of the lamps. The 4 brands of the lamps. இதெல்லாம் டவுட் இருக்காப்பா? கச் நாட் டிபெண்ட்.
சரி. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஏபிசின்னு வருதுல்ல. அப்ப நானே ஆ என்ன சார். எடுப்பீங்க? லெட் அஸ் டேக் A is X1, B is X2, and C is X3, and D is எக்ஸ்4. X4. இப்போ அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளம் கம்ப்ளீட் பண்ணணும். இது பார்த்தா 4 டிஜிட் நம்பர். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இது எத்தனை டிஜிட் நம்பர்? 4 4 டிஜிட். டிஜிட் நம்பர். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கொயர் வேர் கண்டுபிடிச்சு கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆமாமா. பெரிய போடும். ஆ அப்ப சார். என்ன பண்ண வேணும் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்லிட்டான். ம். இவ்வளவு வேல்யூ இருக்குதுல்ல. எவ்வளவு வேல்யூ இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7. இதுல எவ்வளவு இருக்குது? 5. இதுல எவ்வளவு இருக்குது? 8. 25 சார். 26ங்களா? கன்ஃபார்மா? 25 சார். 25 வேல்யூங்களா? ஆ சார். 25. 26 இருக்க மாட்டேங்குது. செக் பண்ணி பாரு. 26 இருக்க மாட்டேங்குது. ஏன்னா இல்ல இதுல சார். 8 இருக்குது பாரு. இதுல 8 இருக்குது. கரெக்ட் சார். 1, கரெக்ட் தானே? 2, 5 காலம் சார். 5/4 20, 22, 25 தான் சார். 25 தான் இருக்குதா? ஆ. 1, 2, 3. இதுல 3 இருக்கு. 4 போட்டுருந்தான். மேபி ஓகே. இதுல 1800 இன்னொரு செக் பண்ணிக்கிறேன். ஓகே. எது இருக்கோ போடுங்க. நம்ம வேல்யூஸ் மிஸ் ஆனாலும் பிரச்சனை இல்ல. இப்ப நம்ம கையில 25 வேல்யூ இருக்குது அப்படிதானே? ஆ. ஓகே. இப்ப என்னன்னா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ம். இதுல எது மேக்ஸிமம் டைம்ஸ் ரிப்பீட்டடோ, இங்க எதுல மேக்ஸிமம் டைம்ஸ் ரிப்பீட்டடோ அந்த வேல்யூஸ் ரைட் பண்ணிக்கங்க. எது மேக்ஸிமம் டைம்ஸ் ரிப்பீட்டட் ஆகுது? ரிப்பீட்டட் வேல்யூ. ரிப்பீட்டட் வேல்யூவா சார்? ரிப்பீட்டட் வேல்யூ. ஏபிசி எதுல ரிப்பீட்டட். வேணா இருக்கலாம். ஆ. இப்ப சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, 1610 வந்து 1 டைம்ஸ், 2 டைம்ஸ் மறுபடியும் எங்கேயாச்சும் 16 இருக்குதா? 160 இல்ல. அப்ப பார்த்தீங்கன்னா, 1610 வேல்யூ 2 டைம்ஸ் ரிப்பீட்டட் ஆகுது. இத விட மேக்ஸிமம் வேல்யூஸ் எதுவும் ரிப்பீட்டட் ஆகுதான்னு பாருங்க. 16 1640 இருக்கு சார். இது 2 டைம் ரிப்பீட்டட் ஆகுது. இங்க 3 டைம் ரிப்பீட்டட் 1640 3 டைம்ஸ் இருக்கு சார். 3 டைம் வருது. கரெக்ட்டுங்களா? அப்போ ஆ. 1640 வந்து எத்தன டைம் வருது? 3 டைம் வருது. ஆ வேற சார். என்னச்சு வேல்யூ வருது அப்ப? வேற 16 இல்ல சார். இந்த அளவுக்கு இல்ல சார். சரி. இதான் சார் அதிகமா இருக்கு. அப்போ ஒரு ஐடியா தெரிஞ்சுச்சு. 1640 வந்து 3 டைம் ரிப்பீட்டட் ஆகுது. அந்த வேல்யூ நீங்க செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இன்னொன்னு. சரிங்களா? இன்னொன்னு ஆ சார். எல்லாமே எண்ட் டிஜிட் என்ன வருது? 0 தான் வருது. அப்ப எண்ட் டிஜிட் 0ன்னா ம். என்னது? எல்லாமே 10 ஆல டிவைட் ஆகும். கரெக்ட்டுங்களா? ம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? நான் என்ன சொல்றது புரியுதாப்பா? ஆ எல்லாமே சார். எண்ட் டிஜிட் வந்து 0 வருது. அதனால வந்து என்ன பண்றீங்க? எல்லாமே 10 ஆல டிவைட் பண்ணலாம். கரெக்ட்டாப்பா? ஆ சார். இப்ப 2 கான்செப்ட் சொல்லிக்கிறேன். ஒரு எலிமெண்ட்ட செலக்ட் பண்ணுங்கிறேன். இன்னொரு எலிமெண்ட் என்ன பண்றேன்? 10 ஆல டிவைட் பண்ணுங்கிறேன். அப்படின்னா என்னது? இந்த ஓவரால் டேட்டாவோட வேல்யூ என்ன பண்ண போறோம்? 10 ஆல டிவைட் பண்ணிட்டு, அப்ப 10 ஆல ம். டிவைட் பண்ணும்போது 164 வந்து என்ன ஆகும்? 164 ஆயிரும். கரெக்ட்டுங்களா? 164 ஆயிரும். அப்ப அந்த 164 எடுத்துக்கிட்டு, இந்த ஓவரால் டேபிள் வேல்யூ என்ன பண்ண போறோம்? மைனஸ் பண்ண போறோம். இந்த ஓவரால் டேபிள் வேல்யூ என்ன பண்ண போறோம்? ம். 164 வச்சுட்டு மைனஸ் பண்ண போறோம். புரியுதாப்பா? ஆ சார். அப்ப என்ன மீனிங்? ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன கிடைக்கும்? 164 மைனஸ் 161. ஓகே. கிளியரா? டவுட் இருக்குதா? இல்ல, இல்ல. ஓகே சார். கிளியர் சார். அப்ப இது எவ்வளவு கிடைக்கும்? 164 மைனஸ் 161 வந்து 3 3. கிடைக்குமா? ஆ சார். அதே மாதிரி இது என்ன கிடைக்கும்? 3 கிடைக்குமா? இது 1, எவ்வளவு 6. கிடைக்கும்? மைனஸ் 1 கிடைக்கும். மைனஸ் வந்தா மைனஸ்லயே போடுங்க. இது வந்து மைனஸ் 1 கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? இது ஃபர்ஸ்ட் எவ்வளவு ஆ கிடைக்கும்? மைனஸ் 4 கிடைக்குமா? மைனஸ் 4 கிடைக்கும். இது எவ்வளவு கிடைக்கும்? மைனஸ் 6 கிடைக்குமா? மைனஸ் வந்தா மைனஸ் போடுங்க. பிளஸ் வந்தா பிளஸ் போடுங்க. சரியாப்பா? ஆ சார். ஏதாச்சும் டவுட் இருக்குதா? இல்ல சார். அப்ப இல்ல சார். இதே மாரி எல்லா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? இதே மாரி எல்லா வேல்யூ என்ன பண்ண போறீங்க? ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்க. பண்றேன் சார். இது பண்ணலாம் சார். பண்ணிக்கலாமா? ஆ சார். பண்ணிட்டு என்ன பண்ண போறீங்க? ஆஸ் பர் ரூல் படி நீங்க எழுதிக்கிறீங்க. அத பண்ணதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? டேபிள் எழுதுறீங்க. X1, X2, X3, X4. கரெக்ட்டாப்பா? ஆ சார். அடுத்த ஒர்க் என்ன? X1 ஸ்கொயர், X2 ஸ்கொயர், X3 ஸ்கொயர், X4 ஸ்கொயர். கரெக்ட்டாப்பா? ஆ சார். அப்ப அந்த மைனஸ் பண்ணி வேல்யூ வருது பாத்தீங்களா? அந்த ம். மைனஸ் பண்ற வேல்யூ வந்து இங்க என்ட்ரி பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? அந்த மைனஸ் பண்ணி என்ன வேல்யூ வருதோ, அங்க அப்படியே மைனஸ் பண்ணும்போது மைனஸ் வேல்யூ வந்தாலும் நீங்க என்ன வேல்யூ அத அப்படியே என்ட்ரி பண்ணிக்கங்க. ஓகேவாப்பா? ஆ சார். நான் ஓவர்வியூ மட்டும் குடுக்குறேன் பாத்துக்கங்க. ம். சரிங்களா? அப்ப கிராண்ட் டோட்டல் என்ன தெரியும்? இங்க வரதுக்கு பேர் கிராண்ட் டோட்டல். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவீங்க. ஆட் பண்ணிட்டு வரதுக்கு பேர் என்னது? கிராண்ட் டோட்டல். அப்ப இங்க கிராண்ட் டோட்டல் எழுதிக்கங்க. சரியாப்பா? ஆ சார். ஆ சார். ப்ரீவியஸ் ஸ்டெப்ல ரெஃபர் பண்ணிக்க நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போட்டோம்னா அத ரெஃபர் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ண ம். போறீங்க? எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ண போறீங்க. ஸ்கொயர் பண்ணிட்டு என்ன பண்ண போறீங்க? திரும்ப ஆட் பண்ணுவீங்க. அத ஆட் பண்றதுக்கு பேர் என்ன? DSS1. சரிங்களா? ஆ சார். அப்ப இதுக்கு மீனிங் என்ன? இது சம்மேஷன் கண்டுபிடிங்க. இது சம்மேஷன் X1, இது சம்மேஷன் X2, இது சம்மேஷன் X3,
இது சம்மேஷன் x4. கரெக்டாப்பா? சார். அடுத்த ஒர்க் என்ன? எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணுங்க. சம்மேஷன் x1 ஸ்கொயர், சம்மேஷன் x2 ஸ்கொயர், சம்மேஷன் x3 ஸ்கொயர் அண்ட் சம்மேஷன் x4 ஸ்கொயர். கண்டுபிடிப்பீங்களா? சார். கண்டுபிடிச்ச முன்னாடி இது எத்தனை வேல்யூஸோட டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது நீங்க கவுண்ட் பண்ணியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன் ஏவோட டேட்டா எவ்வளவு? 1, 2, 3, 4, 5, 6, 7 டேட்டா ஓடுது. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஸ்கொயர் பண்ணது எத்தனை நாள் டிவைட் பண்ணுவீங்க? 7. 7 ஆல். அப்ப சம்மேஷன் x1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 7. இது எத்தனோட வேல்யூ? x2. x2 எத்தனை வேல்யூ? 5 ஆ? 5 ஆ 6 ஆ? ரெண்டு வேல்யூ ரெடியூஸ் ஆகுது. 5, 8, 5. ஓகே. அப்ப என்னாச்சு? இது வந்து 5 ஆல டிவைட் பண்ணுவீங்க ஹோல் ஸ்கொயர் வேல்யூவை. இது வந்து 8 ஆல டிவைட் பண்ணுவீங்க அண்ட் லாஸ்ட் வேல்யூ again 5 ஆல டிவைட் பண்ணுவீங்க. again 5 ஆல டிவைட் பண்ணுவீங்க. கரெக்டாப்பா? சார் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சார். ஈஸியா இருக்கு சார். சூப்பர்ப்பா. வெரி குட். அவ்வளவுதான். இதே தான் 2 வேக்கு. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனும்னா 2 வேக்கு இதே தான். அப்ப SSC உங்களோட வேல்யூ கண்டுபிடிப்பீங்க. சரி சார். அப்புறம் என்னது? அந்த 7 கால்குலேஷன் போடுவீங்க. 7 கால்குலேஷன். போட்டுடலாம் சார். ஈஸியா சார் இருக்கு. போட்டுடலாம். அதே ஐடியா தான். இப்ப 1 வேக்கு போடல. சரி. என்ன பெரிய வேல்யூ மட்டும் வரும்போது என்ன பண்ணுவீங்க? மைனஸ் பண்ணி போடுவீங்க. சரிங்களா? ஓகே. பெரிய வேல்யூ பண்ணும்போது மட்டும் என்ன பண்ணுவீங்க? எது மைனஸ். காமனா ரிப்பீட்டட் எந்த வேல்யூ வேணா எடுத்துக்கலாம். ரூல் அது கிடையாது. இந்த டேபிள் இருக்கிறது மட்டும் எடுக்கக்கூடாது. நீ வெளிய இருந்து கூட எடுத்து போடலாம். பட் ஓகே. நமக்கு ஈஸி என்னன்னா, ஏன் மைனஸ் பண்றோம்னா இந்த வேல்யூ, இந்த வேல்யூ, இந்த வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? 0ன்னு ஆயிரும். நம்பர் ரெடியூஸ் ஆயிரும். 3 ஈஸியா. கால்குலேஷன் 0 ஆயிடுச்சுன்னா நம்ம கால்குலேஷன் ரொம்ப ஈஸி ஆயிரும்ல. ஓகே. ஓகே. அதனால தான் எடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த 0 வந்து டிவைட் பண்ணி போடும்போது நமக்கு என்ன ஆகும்? கட் ஆயிரும். அப்ப இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கான்செப்ட்ல போடுறாங்க. சரியாப்பா? சார். சரி இந்த ப்ராப்ளம் ஓகேங்களா? இதே மாதிரி அந்த 7 கால்குலேஷன் போட்டு அனோவா டேபிள் போட்டு அதை நீங்க ரன் பண்ணி போட்டீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு ஐடியா வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்காது. சரியாடா கண்ணு? சார்.